கேரளா ஸ்டைல் ரெசிபி பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான கேபேஜ் தோரன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோவுக்கு போகலாம். நம்ம இப்போது கேபேஜ் தோரனுக்கு பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக எல்லாம் கொத்தி அரிஞ்சு வச்சுக்கிறணும். எப்படி கொத்தி எறிகிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாம் ஒரே மாதிரி ஒரே அளவில் நறுக்கலாம். எல்லாம் பிச்சு பிடுங்கி போட்டு வேக வைக்காமல் வெஜிடபிள்ஸை எந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எந்த சைஸில் கட் பண்ணுமோ அந்த சைஸில் கட் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போது எல்லாம் கழுவி வச்சுருக்கு, அரிஞ்சாச்சு. இப்போது நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது சட்டி சூடாகிருக்கு, கேபேஜ் போட்டுக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்தோம்னா தண்ணி ஆயிரும். இதில் இருக்க தண்ணியே போதும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆவியில் வேக வைக்கணும். ரொம்ப தீ கூட்டி வைக்கக்கூடாது. தீ மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போது அடைச்சி வச்சிடலாம். இப்போது தேங்காய் அரைக்கணும். தேங்காய் கூட என்ன அரைக்கலான்னு பார்க்கலாம். அரை முடி தேங்காய், ஒரு 3 பீஸ் வெள்ளைப்பூடு, ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேசாக அரைச்சி எடுத்தால் போதும். இப்போது கேபேஜு வெந்து வந்திருக்கு, ஓரளவுக்கு வெந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போது கேபேஜ் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போது வேக வச்ச தட்டைப்பயிரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வடைப்பருப்பு போடுவோம் வேக வச்சு முட்டைக்கோஸோட. அதுக்கு பதிலாக நான் தட்டைப்பயிறு வேக வச்சு சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது தேங்காய் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காயை மேலே தூவி விட்டுக்கலாம். கிளறி விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி மேலே பரத்தி விட்டு ஆவியில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வைக்கணும். தீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். நம்ம தண்ணி ஊற்றலை. இப்போது நம்ம அடைச்சி வச்சிடலாம். இப்படியே 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக 2 செட் ஆகிருக்கு. அடுத்தா தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு வெடிச்சோடனே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் ஒரு 3 எண்ணா கட் பண்ணி அதில் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். மெரூன் கலராக நல்லா வதக்கிக்கலாம். அப்படின்னா தான் நல்லா வாசமாக இருக்கும். நம்ம எப்பயுமே தாளிக்கிறப்போ நல்லா மெரூன் கலர் ஆச்சுன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா சவந்து வந்திருக்கு. இப்போது வேக வச்ச முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த விசேஷமாக இருந்தாலும் நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் ஃபஸ்ட்டாக செய்வோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்ச கூட்டுக்காரங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம்.